2024 ரிலீஸ் ஆன பியூட்டி அண்ட் த பீஸ்ட். கடல் கடந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு வியாபாரி. அவருக்கு 3 பசங்க 3 பொண்ணு. கடைக்குட்டி தான் நம்ம ஹீரோயினி. ஒரு பக்கம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அரண்மனையில வாழ்ந்தவங்க குடிசையில வந்து வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட 2 அக்காக்களும் இனிமே சொக்கா எப்படி வாங்க போறோம்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட டேடி ஒரு மர்மமான இடத்துல போய் மாட்டிப்பாரு. அங்க இவரு கேட்காமலேயே எல்லாமே இவருக்கு கிடைக்கும். ஆனா அதை கம்முன்னு எடுத்துக்கிட்டு போகாம நம்ம ஹீரோயினி ஒரே ஒரு ரோஜா பூவை கேட்டிருப்பா. அத ஒரு மரத்துல இருந்து கிளிடுவாரு. திடீர்னு மனித உருவத்தில் வந்த ஒரு மிருகம், நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன், ஆனா அதையும் மீறி நீ என் ரோஜா பூவை கிள்ளிட்ட, அதுக்கு உன்னை கொலை பண்ணியே ஆகணும். இதை எல்லாத்தையும் உன் வீட்டுல கொடுத்துட்டு திரும்பி வர, இல்லனா உன் குடும்பத்தையே நான் கொன்னுடுவேன்னு மிரட்டி அனுப்புது. இவரும் பசங்க கிட்ட நடந்ததை சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினி டேடியை காப்பாத்த அவருக்கு பதிலா இவ அங்க போறா. நம்ம ஹீரோயினியும் அந்த பீஸ்ட பார்த்து பயப்படுற. அந்த பீஸ்டும் நம்ம ஹீரோயினிய கண்ட்ரோல்ல வச்சுக்குது. அந்த மிருகம் ஒரு காலத்தில் மனிதனாக இருக்கும்போது தன்னோட காதல் என்று தெரியாமல் கொண்டுட்டான். அந்த சாபத்தால இவன் மிருகமாய் மாறிவிட்டான். எந்த பெண் இவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாளோ அப்பொழுது இவனோட சாபம் உடைக்கப்படும். இவன் மனிதனாக மீண்டு வருவான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினிக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த மிருகத்தை காதலித்தாளா இல்லையா, அந்த மிருகம் மனிதனாக மாறியதா இல்லையான்னு படத்த முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. சிஜி ஒர்க்கு அந்தர் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் சுமராபி டபுள் ஓகே. 5 ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6.7. பியூட்டி அண்ட் த பீஸ்ட். மிருகமான மனிதன் காதலுக்காக 1996 ரிலீஸ் ஆன தி கிளிமர் மேன். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தொடர் கொலைகளை பண்ற சீரியல் கில்லர். இவன் பேரு ஃபேமிலி மேன். இது வரைக்கும் 8 குடும்பங்களை கொலை பண்ணிருக்கான். குடும்பத்துல ஒருத்தனை கூட இவன் உயிரோட விட்டதே இல்ல. இவனோட ஸ்டைல கொலை பண்றவங்களை இயேசுநாதன் மாறி தொங்க விட்டுட்டு போயிடுவான். இவனை பிடிக்க ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டாங்க. படத்தோட கதாநாயகன் ஜாக். இவரு நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சார். அங்க பண்ண ஒரு சின்ன தப்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இந்த சீரியல் கில்லரை பிடிக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஜாக்கே களத்துல இறங்குறாரு. இவருக்கு உதவி பண்ண ஒரு மொட்டத்தலை போலீஸ்காரன் வரான். காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுதான் இந்த படத்துல ஹைலைட். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பரபரப்பா கொண்டு போய் ஸ்லோவா கொண்டு போய் எதிர்பார்க்கிற இடத்துல ஒரு மட்டமான ட்விஸ்ட வச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க. இது ஒரு சீரியல் கில்லர் படம் தானே அப்படின்னு எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது. இது ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. அது ஏன் எங்குமே காட்டல அப்படின்னா எனக்கே ஒன்னும் புரியல. இந்த படத்துல தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். ஓவரால் படம் ஒரு தடவை பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5. தி கிளிமர் மேன் பாய் மையே. 2002 ரிலீஸ் ஆன தி லிட்டில் யூனிகார்ன். தாத்தா வீட்டுக்கு லீவ்ல என்ஜாய் பண்ண வந்த நம்ம ஹீரோயினி அங்க இருக்கிற ஒரு குதிரையை வளர்க்குறா. ஒரு நாள் மின்னல் தாக்கி அந்த குதிரைக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. பார்க்கவே அந்த குதிரை ஏஞ்சல் மாதிரி இருக்கு. இது மீடியாக்காரனுக்கு தெரிஞ்சு போய் அவன் குதிரையை போட்டோ எடுத்து நியூஸ்ல போட்டுட்டான். இது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு போய் வேடிக்கை பார்க்க வராங்க. போலீஸும் பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் ஒரு மேஜிக் மேன் அவனோட எடுபடியும் குதிரையை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவை பொண்ணும் குதிரையை கடத்தி விற்க ட்ரை பண்றாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இதே தான் பண்றாங்க. இவங்க கிட்ட இருந்து குதிரையை காப்பாற்ற நம்ம ஹீரோயினி பல தில்லுமுழு வேலைகளை பண்ணி குதிரையை காப்பாற்றினாலா இல்லையான்னு படத்தை ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. படம் படு மொக்க. தமிழ் டப்பிங் விட்டு விட்டு வரும். ஆனா கேட்டா கேவலமா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி ஒண்ணு அது இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. IMDb ரேட்டிங் 3.5, நம்ம ரேட்டிங் 1.4. தி லிட்டில் யூனிகார்ன். 2024 ரிலீஸ் ஆன ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா. பாலைவனமா இருக்கிற பூமியில ஒரு பகுதி மக்கள் மட்டும் இயற்கை வளத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஃபியூரியோசா இருக்கா. ஒரு பக்கம் அங்க வேட்டையாட வந்த பாலைவன அரக்கர்கள் நம்ம ஃபியூரியோசாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. இன்னொரு பக்கம் ஃபியூரியோஸோட மம்மி பொண்ணை தேடிக்கிட்டு அந்த அரக்கர்களை பின்னாடியே துரத்திக்கிட்டு போறா. நம்ம ஃபியூரியோஸாவும் அந்த அரக்கர் கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்படி ஒரு வளமான இடம் இருக்குன்னு இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்ச அந்த இடத்தையே இவனுங்க கலிஜி பண்ணிடுவானுங்க. ஆனா நம்ம ஃபியூரியோஸா வாயே திறக்கல. ஒரு கடத்துல பொண்ணை காப்பாத்த வந்த நம்ம ஃபியூரியோஸோட மம்மியே அந்த அரக்கர் கூட்டத்தோட வில்லன் கொன்னுட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஃபியூரியோஸா பல சோதனைகளை தாண்டி தான் மம்மியை கொன்னவனை பழிக்கு பழி வாங்கினாலா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா தெரியாது. சிஜி ஒர்க்கு அந்தர் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7.8, நம்ம ரேட்டிங் 7.5. ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா. இவளின் தன்னம்பிக்கை அதுவே இவளின் நம்பிக்கை.